இந்த ஹெட்டர் செக்ஷன்ல 3 விதமான செக்ஷன். ஒன்று கம்பெனியோட லோகோ ஆர் கம்பெனியோட நேம் செக்ஷன். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சர்வீசஸ் செக்ஷன், மெனு செக்ஷன்ஸ் வச்சுக்குவோம். அடுத்தது புக்கெட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கணும். ஸோ நீங்கள் கோடிங் எழுதும்போது எடுத்த உடனே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு H1 UL பட்டன் அப்படின்னா பண்ணாமல் இப்படி தான் கோடிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது இது மூணுத்துக்குமே நான் ஏதாவது காமனாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் நான் போய் டிசைன் எழுதுறதுக்கு பதிலாக இதுக்குன்னு ஒரு பேரண்ட் ஒன்று இருந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதை ப்ராப்பராக பண்ணிடலாம். எக்ஸாம்பிள், இந்த ULLI டேகுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து நான் இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன். எந்த எலமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா LI எலமெண்ட்டுக்கு எடுத்தானான்னு கேட்டால் கிடையாது, ULக்கு தான் டார்கெட் பண்ணும். அப்போ பேரண்ட்டை டார்கெட் பண்ணாலே சைல்டு எலமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகேவா? இங்கே நீங்கள் கோடிங் பண்ணும்போது என்ன பண்ணால் செக்ஷனாக கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஒரு செக்ஷன் இருக்குன்னா இந்த செக்ஷனில் 1 2 3 அப்படின்னா இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். மேலே பேரண்ட் இதுக்கு வந்து செக்ஷன் அப்படின்ற மாதிரி இதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஹை லெவலில் சொல்லிட்டு இருக்கேன், கோடிங் பண்ணும்போது தெரியும். தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு இதே டைம் கனெக்ட் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு 3 செக்ஷன் நான் சொன்னேன்னா, இப்போ இந்த பேனரை விட்டுடுங்க. இந்த எலமெண்ட்ல பாருங்க, ஒரு பெரிய செக்ஷன், பேக்ரவுண்ட் கலர் ஏதோ சம்திங் இருக்கு. இங்க 2 செக்ஷனா இருக்கு. இது ஒரு செக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கணும், இது ஒரு செக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வெப்சைட்டை பார்க்குற விதமாகட்டும், இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குற விதமாகட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அகைன் இந்த இடத்துல 3 செக்ஷன், ஒரு டிவ், பெரிய டிவ், அதுக்குள்ளார 1 2 3. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ணும்போது கலர் மாறுது, இப்படி வரும்போது கலர் மாறுது, விட்டோம்னா போயிடுது. ஓகேவா? இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பட்டனுக்கு பார்டர் வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்றேன். ஓகே, எல்லா எலமெண்ட்டையும் திரும்ப ஒரு டைம் பார்க்க போகிறோம். டைட்டில் இல்லை, ஹோம் அப்படின்னு ஒன்று வச்சாச்சு. பாடி டேக். ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு இன்லைன் அண்ட் இன்டர்னல் CSS பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் CSS வந்து யூஸ் பண்ண போறோம். எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ண போறோம். அது எப்படி நான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதனுடைய ஃபைலை இங்கே கால் பண்ணணும். ஓகேவா? அது கால் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா லிங்க் href, ஓகேவா, ஸ்டைல், அந்த ஃபைலோட நேம் இது கொடுக்கணும். இது மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா இதனுடைய ரிலேஷனை இங்கே சொல்லணும். ரிலேஷன் ஸ்டைல் ஷீட் டேகை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிங்க் பண்ணுறேன் என்ன ஃபைல் அப்படின்னா style.css ஃபைலை இதை லிங்க் பண்ணுறேன். இந்த ஃபைலுக்கும் HTMLக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஸ்டைல் ஷீட். ஓகேங்களா? இது வந்து ஸ்டைல் ஷீட். இது கொடுக்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, கொடுக்கலாம், ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இந்த 3 விஷயம் தான் நம்ம ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். லிங்க்கு, href, ரிலேஷன். ஓகேங்களா? href வந்து ஃபைல் நேம், என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த இது 3 செக்ஷனாக நான் 3 டிவாக கிரியேட் பண்ண போகிறோம். 1 2 3. ஓகேங்களா? அது நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ செக்ஷன் அப்படின்னு சொன்னோம்ல, செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? இதுவுமே டிவ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுக்கும் என்ன சொல்றது, டிவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தான். இதுவுமே பிளாக் லெவல் எலமெண்ட் தான். என்ன, உங்களுடைய கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக வந்தாலுமே ஒரு சீனியராக இருந்தாலுமே அவங்க பார்க்கறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? டிவ் நார்மலாக ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நம்ம கொடுக்கறது தான். ஓகேங்களா? இது நம்ம ஒரு 2 3 செக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய வியூ வந்து உங்களுக்கு
இன்னுமே பெட்டரா இருக்கும். நீங்க ஆனா டிவ் இங்க கொடுக்க கூடாது. ஆனா டிவ் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். நீங்க உள்ளார இருக்கிற எலமெண்ட்டுக்கும் டிவ் தான் கொடுப்பீங்க. நமக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். இப்ப நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ப்ரொஃபஷனல் லெவல்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். ஹெட்டர் செக்ஷன் ஸ்டார்ட், ஹெட்டர் செக்ஷன் எண்ட். இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? இது டிவ்வுக்கு வந்து வச்சுக்கினா நல்லா இருக்காது. அவ்வளவுதான். ஓகேங்களா? யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இது புரிஞ்சிருச்சா? இதுல 3 விதமான எலமெண்ட் இருக்கு. ஒன்னு கம்பெனியோட நேமு, அதனுடைய மெனு, அதுக்கப்புறம் பட்டன். ஃபர்ஸ்ட் நம்மளால என்ன கிரியேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்மளால ஜஸ்ட் இதை மட்டும் தான், ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இப்போதைக்கு கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் அதுக்கு H1 இதையே எடுத்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஒன்று. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக்கு, எடிட் அஸ் HTML காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் காப்பிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் பண்ணுறேன். இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். கிளாஸ் எதுவுமே தேவை கிடையாது. அதேமாதிரி எனக்கு ட்ராப் டவுன் தேவை கிடையாது. ஓகேவா? யூஎல் எல்ஐயில் ஏஹெச்எஃப்ல நான் இந்த மாதிரி போட்டு வச்சேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தூக்கிடலாம். வேற எதுவும் உங்களுக்கு இதில் தெரியாமல் எதுவும் இல்லை. ஜஸ்ட் H1 UL இப்போ 3 செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஒரு செக்ஷனுக்குள்ளார 3, 1 2, இன்னொன்று பட்டன். கிளாஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் ஸ்கெலிட்டன் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம ஓன் கிளாஸ் எழுது. ஓகேவா? இப்படி எழுதி வச்சுப்போம். இது என்ன ஹேஷ்டேக் போட்டு ஹீரோ, ஹேஷ்டேக் போட்டு அபவுட், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹேஷ்டேக் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐடி. ஓகே, ஹேஷ்டேக் அப்படின்னா ஐடி ஹீரோவை கால் பண்ணு அப்படின்னு மீனிங். இங்க இந்த ஹீரோன்னு இருக்கு, எங்குமே இல்லையே அப்படின்னா இவங்களுடைய கோட்ல தனித்தனி செக்ஷனா அதெல்லாம் கால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐடி ஃபூட்டர்னு இருக்கா, இந்த மெயின்ல ஹீரோ செக்ஷன். இவங்களுடைய கோடிங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இருக்கும். சாரி, அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்றோம். ஐடி ஹீரோ, ஐடி அபவுட், ஐடி ஒய்எஸ், இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ இங்க கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஐடியை கால் பண்ணும். அதுக்காக தான் அந்த ஹெச்எஃப். இப்போ ஸ்பெஷல்ஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஐடி மாறும். ஐடி ஸ்பெஷலுக்கு போ அப்படின்னு சொல்றது தான் ஹெச்எஃப்போட வேலை. இப்போ கிளிக் பண்ணா ஐடி ஹீரோ, கிளிக் பண்ணா ஐடி ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஹெச்எஃப்குள்ளார இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்னலா இருக்கிற ஃபைல்ஸ் எங்க இந்த ஐடி இருக்கோ அந்த இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணி விடும். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு சப்போஸ் hero.html இருக்கு அப்படின்னா .html கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்ல புரியல அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது புரியுது. ஓகே, 3 எலமெண்ட்டை இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், வந்துடுச்சு. 3 எலமெண்ட்டுமே வந்துடுச்சு. இப்போ இந்த 3 எலமெண்ட்டை தான் பிரித்து வேலை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இதனுடைய கலரை எடுத்துக்க போகிறோம். ரைட் கிளிக்கு, இன்ஸ்பெக்டட்,
காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கலரை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு என்ன எழுத போகிறேன்னா செக்ஷனுக்குன்னு ஒரு ஐடி நான் செட் பண்ணி போகிறேன். இந்த செக்ஷன் பேர் ஹெட்டர் அப்படின்னு இருக்கிறேன். இதை இந்த இடத்துல ஐடி ஹெட்டர் பேக்ரவுண்டு உங்களோட கலர் ஹைட்டு 80 பிக்சல் போட்டுக்கலாம். வந்துருச்சா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்காம இருந்தா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஃபைலை கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி ஃபைலை கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ பேஜ் சோர்ஸ் போங்க. இந்த இடத்துல ஃபைல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது மிஸ்மேட்ச் அந்த வேர்டு வந்து style.css இந்த மாதிரிலாம் போட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. நம்ம என்ன நினைப்போம், கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ எடுத்தோடனே எது நமக்கு கரெக்டாக வரலையோ, நீங்கள் கோடிங் லெவலில் போய் பார்த்தாலே சரி, எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணுங்க. யுவர் ஃபைல் குட் நாட் பி அக்சஸ்னா நம்ம கிட்ட அந்த ஃபைலே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்னா தப்பு எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ நீங்கள் கேப்ஸ் ஸ்மால் ஏதாவது சப்போஸ் மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்த கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கோடிங் இங்கே வந்தால் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். இங்கே கோடிங் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அப்சல்யூட்லி வந்துடும். ஓகேங்களா? சரி, இது முடிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் இந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். இங்கே பாருங்க, எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் மேலே கொஞ்சம் கேப்பு, கீழே கொஞ்சம் கேப்பு அப்படின்ற மாதிரி வருது. மேலே கொஞ்சம் கேப்பு, கீழே கொஞ்சம் கேப்பு அப்படின்ற மாதிரி வருது. நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய எலமெண்ட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க? ஓகே, இதை நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே போகிறேன். இதை இப்போதைக்கு ஹைட் பண்ணுறேன். கண்டெய்னர் புள்ளி வச்சு கண்டெய்னர் இல்லை, புள்ளி வச்சு நீங்கள் எதை டைப் பண்ணிட்டு என்டர் அடித்தாலும் ஒரு டிவ் கிரியேட் ஆகிடும். இதெல்லாம் அந்த அட்வான்ஸ் எடிட்டரோட ப்ளஸ். ஓகேங்களா? நான் இப்போ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த கண்டெய்னருக்குள்ளார நேற்று கிரியேட் பண்ண மாதிரி 2 பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 1 தனியாக 2 தனியாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இது பாக்ஸ் அப்படின்றது இது 2 பாக்ஸுக்குமே காமன் டிசைன் கொடுக்கறது. 1, 2 அப்படின்றது சம்திங் எதையோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறது. ஓகேங்களா? இந்த கண்டெய்னருக்கு நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஓகே, இது ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு டிசைன் எழுதலாம். இதே பேக்ரவுண்டு இப்போ பாக்ஸுக்கு பேக்ரவுண்டு ஹைட்டு 200 கொடுக்குறேன். இப்போ நான் 1, 2 எழுதனால, ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே கலராக இருக்கிறதால நமக்கு அது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போ இதுக்கு தான் தனித்தனி கிளாஸ் எழுதி இப்போ நான் பேக்ரவுண்டு ரெட்டு, செகண்ட் பாக்ஸுக்கு வந்து செகண்ட் பாக்ஸ் ரெண்டுத்துக்கும் காமன் ஹைட்டு கொடுத்துருக்கேன். அதனால இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து வேறு ஏதாவது டார்க்காக இருக்கிற கலர் ஆரஞ்சு ரெட்டு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு. எல்லோ கலர். இப்போ 2 பாக்ஸ். இப்போ நான் வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்குமே கம்மி பண்ணிக்க போகிறேன். அப்படின்னா காமன் கிளாஸஸ்லேயே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக இப்போ எழுதணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கா ஏதாவது புரியலன்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே,
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸு, ஓகேங்களா, அதுக்குள்ள 2 பாக்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, நான் நேற்று கேட்ட மாதிரி தான் இப்போ நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பொசிஷன் அப்சல்யூட். நீங்க இந்த ரெட் கலர் பாக்ஸ் சப்போஸ் இதை நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்காம இந்த எல்லோ கலர் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இதனுடைய பொசிஷன் எங்க இருந்திருக்கும்? அப்சல்யூட் பொசிஷன் அப்படின்றது இந்த இடமா தான் இருந்திருக்கும். கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இல்ல அப்படின்னா இதனுடைய அப்சல்யூட் பொசிஷன் இங்க தான் இருந்திருக்கும். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இருந்தாலும் என்னுடைய பாக்ஸ் இங்க தான் வரணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அதுகிட்ட நம்ம லிட்டரலி நம்ம அதுகிட்ட பேசணும். இந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு பொசிஷன் அப்சல்யூட் கதை சொல்ற மாதிரி தான். உனக்கு முன்னாடி நீ இந்த பாக்ஸ் இருந்திரலன்னா நீ எங்க இருந்திருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொசிஷன் அப்சல்யூட் சொல்லிட்டு டாப் 0 லெஃப்ட் 0 அப்படின்னு கொடுத்தா அது இந்த இடத்துல இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப நான் இதுகிட்ட போய் பேச போறேன். செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 இந்த இடத்துக்கு வந்துட்டு பொசிஷன் அப்சல்யூட் சொல்லியாச்சு. டாப் 0 லெஃப்ட் டாப் 0 பொசிஷனிங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். லெஃப்ட் 0 அது என்ன வேணாலும் இருந்துட்டோம். இந்த மாதிரி முதல்ல எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுகிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ இங்க தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த பொசிஷன் அப்சல்யூட். ஓகேவா? எனக்கு இந்த பாக்ஸ் இங்க தேவை கிடையாது, எனக்கு இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்க லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணிக்கிட்டே வரலாம். லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணலாம். இன்னொன்னு லெஃப்ட் 0 அப்படின்னா இந்த இடம் அப்படின்னா ரைட் 0 என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணிக்க வேண்டியதான். ரைட் 0 அப்சல்யூட்லி இங்க இருக்கு. ஓகேவா? லெஃப்ட் 0 இங்க அப்படின்னா ரைட் 0 கண்டிப்பா இங்க தான் இருக்க போகுது. டாப் 0 இங்க அப்படின்னா பாட்டம் 0 எங்கவா இருக்க போகுது. ஓகே, அது இருந்த இடத்துலயே கீழே வந்துடும் கரெக்ட். ஓகேங்களா? டாப் 0 அப்படின்றது இந்த இடம். ஓகேங்களா? டாப் 0னா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி செட் ஆகுது. ஓகேவா? இப்ப பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நீ என்ன எலமெண்ட் வேணாலும் கொடு, நீ இன்னும் ஒரு 10 செக்ஷனுக்கு கீழே போய் கொடுத்துட்டு கூட டாப் 0 லெஃப்ட் 0 அப்படின்னா அது எடுத்துட்டு வந்து மேல எடுத்துட்டு வந்து வச்சு. ஓகேங்களா? லோகநாய்க்கு இப்ப புரியுதுங்களாமா? பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றது அவங்க கிட்ட நம்ம போய் சொல்லுவோம், நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்னா இருந்து இல்லை அப்படின்னா நீங்க எங்க இருந்திருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய லெவலே வேற, நீங்க இந்த இடத்துல தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றதுதான் பொசிஷன் அப்சல்யூட். ஓகேங்களா? அது கொடுத்துட்டு அப்படின்னு நின்னா மட்டும் போதுமானா கிடையாது. அது டாப் 0 லெஃப்ட் 0 கொடுத்தாதான் இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? இதுவே ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னா நீ எங்க இருக்கியோ அங்க இருந்துதான் எதா இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இந்த இடத்துக்கு இதே மஞ்சள் கலர் பாக்ஸுக்கு நான் திரும்பவும் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். டாப் 0 மேல போச்சா போல, லெஃப்ட் 0 போச்சா போல. இதுவே இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதே விஷயத்துக்கு நான் அப்சல்யூட் சொன்னா மாறிடும். அப்சல்யூட் அப்படின்னாலே எக்ஸாக்டா HTML ஓட டிஃபால்ட் பொசிஷன் எது இது, அதனால இங்க வந்துடும். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ரேஸ் யுவர் ஹேண்ட். கேளுங்க, தப்பே கிடையாது. ஹலோ, எஸ் ஆர் நோ? இல்லண்ணா எதுவும். தேங்க்ஸ். ஓகே, சரி. இப்போ எதுக்கு இதை நடத்தணும் அப்படின்னா பொசிஷன்ல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதனால இதை நடத்திட்டோம். ஓகேங்களா? இது இதோட முடிச்சு வைக்கிறேன். இந்த தேவையில்லாத கிளாஸை இப்போதைக்கு இது பண்ணலாம். இப்போ ஒரு எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்றோம்.
பாருங்க, இந்த ஹாய் எலிமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று எழுதும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் கேப்பா இருக்கு, மேல கொஞ்சம் கேப்பா இருக்கு. ஏன் கேப்பா இருக்கு? ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ண உடனே இங்க பாருங்க, இது எலமெண்ட் ஹாய் அப்படின்றது. மார்ஜின் 21%, 21 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த எலமெண்ட் எல்லாமே டிஃபால்ட்டா வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? H1 எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கு. H1 எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளமான்னு கேட்டா யூஎல்க்குனா பேடிங்கே ஆட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு ஒரு எலமெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கேப் எல்லாம் கொடுத்துட்டு வருது? யூஎல் எலமெண்ட்டுக்கு பாருங்க, அதே டயக்ராம்ல மார்ஜின் 16. ஓகேங்களா? இப்போ வந்து பேடிங் 40. பேடிங் 40னா இங்க பாருங்க, ஹாய் அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது, இந்த இடத்துல இருந்து வருது. யூஎல் அப்படின்றது கொஞ்சம் தள்ளியே வருது. ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, இதெல்லாம் டிஃபால்ட்டா கோடிங்ல எழுதி வச்சிருப்பாங்க. யூஎல் எலிமெண்ட் வந்தாலே டிஃபால்ட்டா இந்த ஸ்டைல் தான் அப்ளை ஆயிக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டைல் தான் அப்ளை ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. ஓகே, நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்க இங்க இருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மார்ஜினும் கிடையாது, பேடிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு கமெண்ட் வச்சிருக்கோம். அந்த கமெண்ட் தான் என்ன அப்படின்னா, இந்த எலிமெண்ட் எல்லாமே எந்த டேக்குள்ளார வரப்போகுது? பாடி டேக்குள்ளார வரப்போகுது. பாடி டேக் கிட்ட போயிட்டு உனக்கு கீழே வர எந்த எலமெண்ட்டுக்கும் மார்ஜினோ பேடிங்கோ இனிஷியலா கொடுக்காத அப்படின்னு சொல்ல போறோம். மார்ஜினுக்கு பேடிங்கும் ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, மேல ஏறிடுச்சா? ஏன்னா எந்த எலமெண்ட்டுக்கும் மார்ஜினும் கிடையாது, பேடிங்கும் கிடையாது. பாடி எலமெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கேப் எதுவுமே இருக்காது. ஓகேவா? இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் கோடிங்கா இருக்கணும். நீங்க style.css ஓபன் பண்ணாலே எனக்கு எதுவுமே மார்ஜின் பேடிங் தேவை கிடையாது. எனக்கு வேணும் அப்படின்னா நான் டைரக்டா அந்த எலமெண்ட்டுக்கு போயிட்டு எழுதிப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கோடிங் தான் எழுதணும். இதை எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கோடிங்கை எழுத ஸ்டார்ட் பண்ணும். நம்மளுடைய கோடிங் அப்படின்றது ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதை இப்ப கமெண்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா முழுசா வரும். இந்த பாடி டேக்குக்கான கோடிங்கை எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுக்கும். நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஃபுல்லா கவர் பண்ணணும். ஃபுல்லா கவர் பண்ணணும்னா மார்ஜின் பேடிங் எதுக்குமே விடாத அப்படின்றத சொல்லணும். சொல்லியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே, இப்ப ஒரு ஹெட்டர் இந்த மாதிரி ஃபுல் வித்துக்கு செட் பண்ணியாச்சு. சரி, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கலர் ஒயிட் கலர்ல இருக்கு. டார்கெட் டு இந்த இது. இப்ப எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிளாஸ் வந்து எழுதுங்க. என்ன அப்படின்னா லோகோ, மெனுஸ், மெனு. இந்த மெனுக்கு எல்லாத்துக்குமே அந்த காமனாவே எடுத்து போடுறோம். வேணும் அப்படின்னா திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கிளாஸை ஆட் பண்ணிப்போம். இதனுடைய பேரு மெனு லேபிள் அப்படின்னு வைக்கிறோம். பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இங்க எழுதுனது எல்லாத்தையுமே இந்த சிஎஸ்எஸ்ல
ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இங்க எதுக்காக ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இப்போ எத்தனை கிளாஸ் இருக்கு? 1 2 3 4 5 கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ் நேம இங்க நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு லோகோ அப்படின்னு கிளிக் பண்ணா இங்க வந்துடும். மெனுஸ் நீங்க கிளிக் பண்ணா இங்க வராது. ஏன்னா நம்ம style.cssல நம்ம அதை அந்த கிளாஸ் நேம கூப்பிட்டு இருந்தா நமக்கு வரும். வந்துடுச்சு அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓகே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் கலர் போயிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன சைஸ், ஃபாண்ட்டோட சைஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் சைஸ் 30. ஓகே, எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஃபாண்ட் சைஸ் 30 பிஎக்ஸ், ஃபாண்ட் வெயிட் 300 டிஃபால்ட்டாகவே அப்படிதான் இருக்கு 700, ஃபாண்ட் வெயிட் 700. ஃபாண்ட் வெயிட் 700 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெனுஸ்க்கு இப்போ போடணும் அப்படின்னா இங்கே எழுதணும், திரும்ப இதை காப்பி பண்ணணும், இங்கே இது பண்ணணும். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னென்ன கிளாஸ்லாம் எழுதணுமோ அந்தந்த கிளாஸை ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணுவீங்க. மெனுஸ் மெனு மெனு லேபிள் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுதியாச்சு. இப்போ நம்ம வேலையை காட்டுப்பூச்சி காட்டுறோம் வேலையை அப்படின்ற மாதிரி பண்ண வேண்டியதான். ஓகேங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ ஒரு பாக்ஸை வச்சு இங்கேருந்து மூவ் பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணோம்ல, இப்போ அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? கன்சிடர் H1 அப்படின்றது ஒரு பாக்ஸ், அது இங்கே இருக்கு. UL அப்படின்றது ஒரு பாக்ஸ், அது கீழே இருக்கு. எனக்கு இந்த கீழே இருக்கிறது மேலே போகணும். அப்போ என்ன பண்ணலாம்? லோகநாயகி அண்ணா சொல்லுங்க. இது மேல போகணுமாண்ணா? புரியல. ஒன் இங்க இருக்கிற இந்த பாக்ஸ், இது ஒரு பாக்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஒரு பாக்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பாக்ஸ் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறேன். பொசிஷன் சேஞ்ச் பண்ண என்ன அது சொல்லுங்கன்ற. வேற யாரும் யூஸ் சாரி கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க என்ன பண்ணணும்ன்ற. பொசிஷன் ரைட் கிளிக் பண்ணணும். இந்த யூஎல்க்கு பொசிஷன் ஓகே. என்ன பொசிஷன்ல என்ன பண்ணணும்? பொசிஷன் டாப்ல போணுமா? இப்பதாங்க ஒரு 2 பாக்ஸ் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசணும். இல்ல புரிஞ்சிச்சு. நான் அதான் பொசிஷன் வந்துல. நீங்க பொசிஷன் சொல்றது தான் கேக்குது, அது மேல சுத்தமா கேட்க மாட்டேங்குது. பொசிஷன் ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பொசிஷன் போட்டு பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். டாப் 0 லெஃப்ட் வந்து எவ்வளவு வேணுமோ பண்ணிக்கலாம். இதுதானே சொல்லணும். லெஃப்ட் 0 ஓகேங்களா? எனக்கு இந்த லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட போகுது. அதானே இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன். புரிஞ்சிச்சு. அதான் நான் பொசிஷன் ரைட்னு சொன்னேனா. பொசிஷன் ரைட்ன்றதே கீவேர்டே கிடையாது. அப்சல்யூட்லி பொசிஷன் அப்சல்யூட்லி ரைட் டாப்னா. டவுட்டா இருக்கிறவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இது ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? பாக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அது மேபி அது ஒரு எலமெண்டா இருக்கலாம், இல்ல அது ஒரு செக்ஷனா இருக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா
இதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்கணும். அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னா எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா யூஎல்ல தான் டார்கெட் பண்ணணும். அதை நீங்க மூவ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா பெட்டர் இந்த மாதிரி வெர்டிகலா இருக்கவே நமக்கு இதுவா இருக்கு. இதை ஹரிசாண்டலா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது என்ன லெவல் எலிமெண்ட்? இது பிளாக் லெவல் எலிமெண்டா இன்லைன் எலிமெண்டா? கார்த்தி, ஆனா இது பிளாக் லெவல் எலிமெண்ட்ல இருக்குண்ணா. இது இன்லைனா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லைன்னா மாத்தணும். யார் வேணாலும் சொல்லலாம். டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக். ஓகே, டிஸ்ப்ளே இன்லைன் எதுக்கு கொடுக்கணும்? எல்ஐ எலிமெண்ட் கொடுக்கணுமா யூஎல் கொடுக்கணுமா? யூஎல் யூஎல்லும் பிளாக் தான். ஓகேவா? ஆனா அதுக்குள்ளார இருக்கிற எலிமெண்ட் தான் உதவார். இது நேத்து தானே காமிச்ச உதவாரா ஒன்னு அது ஃபுல் ரோ எடுத்துக்கிட்டு ஃபுல் ரோ எடுத்துக்க கூடாதுன்னு. ஸோ இது எல்லாமே இதோபார் நீங்க இது பண்றது வந்து பொசிஷன் மூவ் பண்றதுக்கு நம்ம பேரண்ட் மெனுவை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் தான். இது கிட்ட நீ இன்லைன் சொன்னா இந்த யூஎல் மட்டும் தான் இன்லைனா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் பிளாக்கா தான் இருக்கும். புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மெனுல தான் வந்து டிஸ்ப்ளே இன்லைன் அப்படின்னு சொல்றோம். நீங்க அப்படி சொன்னாதான் எல்லா எலிமெண்ட்டுமே வரும். இப்ப பாருங்க, இதை நான் டிஸ்ப்ளே இன்லைன் நீங்க கொடுக்கல, நீங்க சொன்ன மாதிரி யூஎல் கொடுக்கல. மெனு நீங்க சொன்ன மாதிரி உட்காந்துச்சா? உட்காராது. ஓகேங்களா? அப்ப எதுக்கு டார்கெட் பண்ணணும்ன்றத தெரியணும். எதுக்கு இப்ப டார்கெட் நீங்க ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. இது கொடுங்க, தென் இது கொடுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியும். ஓகே, இது அது நீங்க சொல்ற மாதிரி அது பிளாக்ல இருந்து இன்லைன் மாறிடும். ஆனா உள்ளார இருக்கிற எலிமெண்ட்டுக்கு சொல்லணும்ல. ஓகேங்களா? சோ இப்ப இதை இன்லைன் மாத்தியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் திரும்ப பொசிஷன் கான்செப்ட். இந்த பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஓகேவா? யூஎல் பாக்ஸ் இங்க வரணும் அப்படின்னா இதனுடைய டிஃபால்ட் பொசிஷன் எங்க இருக்க தெரியுமா? இந்த இடம் தான் அப்படின்றத நம்ம அதுகிட்ட சொல்லணும். அதை சொல்றதுக்கு தான் இப்ப போயிட்டு பொசிஷன் அப்சல்யூட் டாப் 0 லெஃப்ட் ரைட் இப்படி கொடுத்து இங்க மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதை பார்க்கறத இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இது ரெண்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த அண்டர்லைன் தான் வருது. இந்த அண்டர்லைன் வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தான். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். எல்ஐக்கு கொடுப்போமா இல்ல லேபிளுக்கு? இந்த மெனு லேபிள் கொடுப்போம். ஏஹெச்எஃப் டேக் கொடுப்போம். மெனு லேபிள். ஓகே, ஸோ எலிமெண்ட்டை டைரக்டா தான் பாயிண்ட் பண்ணணும். எந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கு தான். நீங்க பொசிஷனிங் பண்றதுக்கு தான் மெனுஸ் என்னது பேரண்ட் லேபிளை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு மெனு லேபிளுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்தாச்சு. அதனுடைய ஃபாண்ட் சைஸ் நீங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க? 14. ஃபாண்ட் சைஸ் 14 px. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி மேத். ஓகே, கலர் ஒயிட். ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நவுறணும் அப்படின்ற மாதிரி தான். சரி, அதை நம்ம நவுறதை பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் இது ஓவர். இப்போ நான் என்னென்ன சிஎஸ்எஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ சோர்சஸ் போயிடுங்க. இங்கே ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இங்கே பாருங்க, மெனு லேபிள் மெனு இதெல்லாம் எதுவுமே இல்லையா? கண்ட்ரோல் டி பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துடும். இது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வரும், அதுதான் தலையெழுத்தா இருக்கும். ஓகே, அதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நீங்க பண்ண டிசைன் வந்துடும். ஓகே, அகைன்
புக்கே டேபிள்னு ஒன்று இருக்கு. எனக்கு இது இந்த இடத்துக்கு வரணும். என்ன பண்ணலாம்? இந்த புக்கே டேபிள் இங்க வரணும். ஆனா பொசிஷன் அப்சல்யூட்ல போட்டு போடு, அவ்வளவுதான். ஹேமேந்திரா, தோனி, எஸ்ண்ணா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து ரைட் 0 கொடுக்கலாம்ண்ணா. ரைட் 0 கொடுத்தா இந்த இடத்துக்கு வந்துடும். மேலே வரணும்னா மேலே வரணும்னா டாப் 0 கொடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை குறைச்சிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ ஏஹெச்எஃப்க்கும் கலரு ஒயிட்டு அப்படின்னு கொடுத்துக்க வேண்டியதான். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு அப்படின்னு கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த விஷயமும் பட்டனுக்கும் ஓவர் முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அது பொசிஷனுக்கு வைக்கிறது 1. ஓகே, ஸோ இது இங்கே ஒட்டிட்டு இருக்கு. இதையுமே நான் என்ன செய்ய போறேன்னா பொசிஷன் லேபிளே, இதுக்குமே நான் பொசிஷனே யூஸ் பண்றேன். பொசிஷன் இதுக்கு அப்சல்யூட் யூஸ் பண்ணலாமா, ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாமா? ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்சல்யூட் யூஸ் பண்ணக்கூடாது? அது அந்த இடத்துல தானே இருக்கு, லைட்டா நம்ம நோக்கினா போதும். சூப்பர். ஸோ ரிலேட்டிவ் இஸ் ஃபைன். ஓகே, டாப் 10 px. ஏன் அவன் வந்து அப்சல்யூட் சொல்லனா, அது டிஃபால்ட்டாவே அது அப்சல்யூட் பொசிஷன் தான் இருக்கு. ஓகேவா, அது எலமெண்ட்டே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே அதுதான். அதனால அதை அங்கே கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சல் இதுக்கு வந்துட்டு இதை அகைன் லோகோக்கு காப்பி பண்ணி ஊசி விட்டுற வேண்டியதுதான். இந்த இடம் ஓவர். இப்போ எதுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு பண்ணணும். சரி, இப்போ அகைன் ஒரு செக்ஷன் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நடத்தலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமா? ஹலோ ஆர்த்தி, கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே சொல்லுங்க, எல்லாருமே தம்ஸ் போடுங்க. அப்புறம் double checking whether you guys are sleeping while watching the videos. Yeah, எவனோ ஒருத்தன் கையெழுத்து இன்ட்ரெஸ்டா இருந்தா போய்க்கலாம். ஓகேங்களா? போடலாம்ண்ணா. ஓகேங்க, இப்போ லாகின் வித் எஃபி, லாகின் வித் ஜிமெயில், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க சோஷியல் மீடியா வெப்சைட் இல்லை எந்த வெப்சைட் பார்த்தாலும் பட்டன் மாதிரி ஒன்று போட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் சப்போஸ் டு ரீடைரக்ட் டு சம் சோஷியல் லாகின் பேஜஸ். எப்படின்னா எப்படி லாகின்னா ஜிமெயில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துக்கு நம்ம பட்டன் மாதிரி டிசைன் பண்ண போறோம். எப்படின்னா பட்டன் மாதிரி டிசைன் பண்ண போறோம். சரி, அதுக்கு எதுக்கு இருந்த கோடிங்கை டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த புக்கே டேபிள் அதை தான் பண்ண போறோம். ஓகே, உங்களுக்கு டிஸ்பிளே இன்லைனா இருந்துச்சுன்னா எப்படி பிளாக்கா மாத்துறது, பிளாக்கா இருந்துச்சுன்னா என்ன இன்லைன் மாத்துறது, அது வரைக்கும் ஐடியா இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. ஓகேங்க, அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ லாகின் வித்னு போட்டு வச்சிருக்கோமா, இப்போ ஏ டேக்கு நான் ஒரு கோடிங் எழுதுறேன். ஏ டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எழுத போறேன். என்ன அப்படின்னா இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. ஹேமந்திரா ரெடியா இருந்துக்கோ. ஓகே, எனக்கு இதுக்கு அண்டர்லைன் தேவையில்லை அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். சுரேஷ் நீங்களும் ரெடியா இருந்துக்கோங்க. லோகா நீயும் ரெடியா இருந்துக்கோமா. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் 2 எலமெண்ட்டுக்குமே பேக்ரவுண்ட் வந்து செட் பண்றேன். ரெட்
அப்படின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட்டுக்குமே கலர் வந்து ஒயிட். நிவேதிகா ஓகேவா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இது ஈஸி தானே. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க, பேக்ரவுண்ட் போட்டிருக்கீங்க, கலர் ஒயிட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பட்டன் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். எனக்கு பட்டன் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணா அதனுடைய வித்தை நான் பெருசாக்க முடியும், ஹைட்டை பெருசாக்க முடியும்? ஹேமேந்திரா, சுரேஷ், யோகா, நிவேதிகா. பார்டர் ரேடியஸ் அண்ணா. அடிச்சு கொண்டுருவாரு. ஹைட்டு இது நான் பார்டருக்கே நான் வரவே இல்லை. அது ஃபைனல், அது சும்மா அது ஒரு என்னன்னா மேக்கப் ஐட்டம். அது அதை விட்டுரு. லாகின் வித் எஃபின்னு இருக்குல்ல, எஃபிக்கு அப்புறம் ஒரு 4 இன்ச்சு கொஞ்சம் பெருசா வரணும். என்ன பண்ணலாம்? சரி ஓகே, பேக்கிங் கொடுக்கலாம். பேடிங் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளதாமா ஆகும். நான் பட்டனே இதாகணும். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, இதை காப்பி பண்ணிட்டு நான் இங்க எடுத்து போறேன். இன்னொரு தலைவரை கூட்டு வரேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். H1 அப்படின்னு ஒரு இது. ஓகேவா? இவரை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பேக்ரவுண்டு ரெட், கலரு ஒயிட். ஓகே, எனக்கு இதனுடைய வித்து ஃபுல்லா தேவை கிடையாது, கம்மியா தான் வேணும் அப்படின்னு சொல்ல போறேன். 50 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கிறேன். என்னால வித்த இது பண்ண முடியும். ஹைட்டையும் நான் என்ன செய்யறேன், ஹைட்டு போய்க்கோ, பெருசா போய்க்கோ. பேடிங் அப்படின்றது உள்ளுக்குள்ளார நடக்கிற விஷயம். எலமெண்ட் அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஹைட் வித்துன்றது அந்த எலமெண்ட் அங்கேயே தான் இருக்கும். ஓகே, இப்ப ஹைட் வித்து கொடுத்துட்டேன். இப்ப எலமெண்ட் அந்த வந்துட்டேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி இருக்கு. எனக்கு அதுக்கு சரிங்க, இப்படி வச்சுட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு இங்க வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் பக்காவா ஒரு பட்டன் ஷேப்புக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். லைக் அந்த கார்னரை மடக்கி விடுறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பார்டர் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? 10 px கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பட்டனாவே வரும். ஸோ இப்போ பாருங்க, ஒரு H1 டேக். ஓகேவா? இப்போ பட்டன் மாதிரி கிளிக் பண்ற ஆப்ஷன் இல்லையே அப்படின்னா கர்சர் கொடுத்துக்கோ, கர்சர் பாயிண்டர். இப்போ போய் பாரு, பட்டன் மாதிரியே ஷேப் இருக்கும். ஒரு H1 பட்டன் மாதிரி இருக்கு. ஓகேவா? இதை என்னால H1ல இருந்து ஹைட்ல இருந்து வித் வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? எனக்கு அதே மாதிரி இப்ப லாகின் வித் ஃபேஸ்புக்கோட வித்தை நான் கொஞ்சம் பெருசாக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேன். மார்ஜின் ஆண்டவரே, மார்ஜின் பண்ணீங்கன்னா நீங்க அது மொத்தமா மூவ் ஆகுமா? மார்ஜின் இப்ப 2 கண்டெய்னர் இருக்கு, தோ ஒரு பாக்ஸ், தோ ஒரு பாக்ஸ். மார்ஜின் அப்படின்றது என்னன்னா இந்த பாக்ஸையே மூவ் பண்ணும் தான் நான் சொன்னேன். பேடிங் அப்படின்றது உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் பண்ணும். மார்ஜின் அப்படின்றது அந்த பாக்ஸையே ப்ராசஸ் பண்ணும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க சொல்ற எலிமெண்ட் மார்ஜின் 10 px கொடுத்தா ரெண்டுமே நகருது. ஏன்னா நம்ம ஏ டேகுக்கு தான் எழுதி இருக்கோம். மார்ஜின் அப்படின்னு சொன்னா இந்த டேக், இந்த இடம் எல்லாமே நகருது. எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு இது இப்படியே தான் இருக்கணும். இந்த எலமெண்ட் மாதிரி வித்த கூட்டணும். இன்லைன் எலிமெண்ட் இன்லைன் அது டிஃபால்ட்டா இன்லைன் தான். இன்லைனா இருக்கிறதா பக்கத்துல வருது. பிளாக் லெவலா இருந்தா கீழே வந்திருக்கும். ஆமாண்ணா. இங்க பாருங்க, தெரிஞ்ச டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் இதை சொன்னேன், ஆமாண்ணா நீங்க சொன்னீங்க நான் மறந்துட்டேன் அப்படின்றதா சொல்லுவீங்க. பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஹைட் வித் செட் பண்ண முடியும். இன்லைன் எலமெண்ட்டுக்கு பண்ண முடியாது. ஏன் இன்லைன் எலமெண்ட்டுக்கு பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன்? யாராவது புரியல? அதோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான்ண்ணா. தெய்வமே, அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இங்க நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வித்து கொடுத்து பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. எஸ், எடுத்துக்குவோம். ஏன்னா அது வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் ஃபுல்லா ஆக்குபை பண்ணும், அது தப்பு கிடையாது. ஃபுல்லா ஆக்குபை பண்றது கிட்ட போயிட்டு நீ உன்னுடைய வித்து இவ்வளவுதான் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்.
எனக்கு நீ கொடுக்கறதே தெம்மா துண்டு தான், ஓகேவா? அதை போயிட்டு நீ எப்படா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவ? இது போய் வித்து இல்ல வித்து வரைக்கும் வரட்டும் அப்படின்னா வராது. இதனுடைய கெப்பாசிட்டியே இவ்வளவுதான். அப்ப இது என்ன எலமெண்டா இருந்தா என்னால ஹைட் வித் செட் பண்ண முடியும்? பிளாக் லெவல் எலிமெண்டா இருந்தா ஹைட் வித் செட் பிளாக் லெவல் எலமெண்டா இருந்தா ஹைட் வித் செட் பண்ண முடியும். அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு பிளாக் லெவல் எலமெண்ட் நான் சொன்னா இது ரெண்டுமே 1 by 1 கீழே வந்துடும். எனக்கு ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுதான் இப்ப பேச போறோம். ஓகேவா? இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன். ஒரு எலமெண்ட் இன்லைனா இருந்தா பக்கத்துல இருக்கும், எனக்கு அட்வான்டேஜ். ஆனா எனக்கு இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பட்டன் மாதிரி ஷேப் இருக்கணும். பட்டன் மாதிரி ஷேப் வேணும் அப்படின்னா நீங்க பேடிங்கோ மார்ஜினோ வச்சு அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஹைட் வித் டெக்ஸ்ட் அலைன் இது எல்லாம் யூஸ் பண்ணா மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஹைட் வித் டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது எல்லாமே எந்த எலமெண்ட்டுக்கு வரும் அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு தான் வரும். பிளாக் லெவல் எலமெண்ட் கொடுத்தா இது கீழே வரும். அப்ப என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் கன்க்ளூஷன். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும், இன்லைனாவும் இருக்கணும், பிளாக் லெவலாவும் இருக்கணும். தூக்கி வெயில்ல போட. இப்ப டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இன்லைன் பிளாக் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. இன்லைன் பிளாக் இத போட்டு ஹைட் 10px ஒர்க் ஆகும், வித் 10 பிக்சல் ஒர்க் ஆகும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஒர்க் ஆகும். இப்ப நீ மார்ஜின் கொடு, பேடிங் கொடு, என்ன வேணாலும் கொடு, உனக்கு பட்டன் ஷேப் வந்துருச்சு. ஓகேங்களா? பார்டர் ரேடியஸ் 10px வந்துருச்சுங்களா? இப்பதான் இதுதான் நான் கேட்டேன், இதுதான் சொல்ல வந்தேன், சாரி. ஓகே, இப்ப நானு பேடிங் 5px அப்படின்னு கொடுக்குறேன். 5px அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது மட்டும் மூவ் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ளார இருக்கிறது மட்டும் மூவ் பண்ணும். சரிங்களா? கீழே எடுத்துட்டு வந்துக்கலாம் சொல்றேன். உள்ளுக்குள்ளார எனக்கு பேடிங் டாப் மட்டும் தான் வேணும், ஏன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு, வியர்டா இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பட்டன் ஷேப் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? இப்ப இது இன்லைன் எலமெண்டாவும் ஒர்க் ஆகும், பிளாக் லெவல் எலமெண்டாவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்படின்னா இதனுடைய டிஸ்பிளே என்னவா இருக்கும் அப்படின்னா இன்லைன் பிளாக். பொதுவாகவே டெவலப்பர்ஸ் எல்லாமே ஒரு எலமெண்ட்டை, இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நம்ம போட்டிருப்போம்ல இந்த மெனுஸ்க்கு, புரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்குமே இதே விஷயத்த நடக்கிறேன். இப்ப இது எல்லாமே இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, ஸோ ப்ராபபிளி அவங்க எடுத்தவொடனே டிஸ்பிளே இன்லைன் அப்படின்றதுக்கு போகவே மாட்டாங்க. எப்பயுமே இன்லைன் பிளாக் அப்படின்றது தான் போவாங்க. ஏன்னா எடுத்தவொடனே எனக்கு இது ஒரே லைன்ல வரணுன்றது ஓகே, இன் ஃபியூச்சர் அதுக்கு நம்ம ஹைட் வித்து கொடுக்குற மாதிரியான விஷயம் வரும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க என்ன டிஸ்பிளே கொடுக்குறீங்களோ அது எப்ப டிஸ்பிளே கொடுத்தாலும் டிஸ்பிளே நார்மலா இன்லைன் பிளாக் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதை முதல்ல சொல்லணும்னா அதுக்கான டைம் ஒன்று வரணும்ல, பாயிண்ட் வந்தால் தான் பேசணும். இந்த இதை கொடுத்துட்டு நான் ஹைட்டு 10 பிக்சல், சாரி இங்க நீங்க இன்லைன் பிளாக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்க இதுக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்தேன். ஹைட்டு வித்து ஒவ்வொரு இதுக்குமே நீங்க இப்படி வித்தை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இதை பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஹைட்டு வித்து இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன்.